எப்பொருள் யார் யார் கேட்பினும் அப்பொருள் மேய்த்தது காண்ப அறிவு. எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது. அதாவது வணக்கங்கய்யா. வணக்கம். திருவள்ளுவருடைய கருத்தும் அர்னால்டு எக்ரெட்டினுடைய கருத்தும், அர்னால்டு எக்ரெட் ஜெர்மனி டாக்டர் அக்ரெட்டினுடைய கருத்தும் தான் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை தரப்போகுது. ஏன்னா 2000 ஆண்டுகளாகவே யோக மார்க்கம் இந்தியாவில் இருந்தாங்க கூட ஒருத்தங்க பசிக்கான தீர்வு ஒண்ணுமே சொல்லல. யாருக்குமே அந்த ஆராய்ச்சி மனப்பான்மை இல்லை. திருக்குறளை படிக்கணுங்கிற எண்ணமே ஒருத்தருக்குமே கிடையாது தமிழ்நாட்டில், அது குறிப்பா யோக மார்க்கத்துல. அப்ப எல்லாரும் வணிக நோக்கத்துல தான் செஞ்சிருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சு. எவனுமே ஆரோக்கியத்திற்காக சொல்லி தரலன்னு தெரிஞ்சு போச்சு. ஏதோ உளறிட்டு இருந்திருக்கிறாங்க, கண்டபடி பேசிக்கிட்டு தான் அறிவாளி மாதிரி காட்டியிருக்காங்க எல்லாருமே. மொத்தத்துல யாருமே இந்தியாவில் யோக மார்க்கத்தை பேசுறது எவனும் அறிவாளி இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா அடி வாங்கும் பொழுது, ஆரோக்கியம் இல்லாத பொழுது தாம் பண்ணது தப்புன்னு எங்கேயுமே உணரவே இல்லை. ஆனா திருவள்ளுவர் அதெல்லாம் சொல்றாரு தெளிவா. திருவள்ளுவர் ஏன்னா திருவள்ளுவர் சிறந்த சங்கப்புலவர். சங்கப்புலவர் உங்களுக்கு தெரியும், 2000 ஆண்டுக்கு முன்னாடி இருந்த கூட சங்கப்புலவர்பாங்க, சங்க நூல்பாங்க. ஆனால் எந்த சங்கத்திலையும் அவர் உறுப்பினராக இல்லை. ஏன்னா சங்கத்துல உறுப்பினர் சேர்ந்துட்டா அவனுக்கு ஜாலரா அடிச்சாகணும். யாருக்கு? தலைவருக்கு ஜாலரா அடிச்சாகணும். அதனால திருவள்ளுவர் யாருக்கும் ஜாலரா அடிக்கவும் இல்லை, யாருக்கும் பதில் சொல்லணும் அவசியம் இல்லை. அது உலக மக்களுக்காக எழுதி வச்சுட்டு போயிட்டாரு. இதை தான் யாருமே பெரும்பாலும் திருக்குறளை ஆராய்ச்சி பண்ணல. ஆனா திருக்குறளுக்கு நிறைய உரை எழுதியிருக்காங்க. திருக்குறளுக்கு நிறைய உரை எழுதியிருக்காங்க. ஆமா. ஆனால் எல்லாருமே ஆழ்ந்த நோக்கம் மறந்த காரணத்தினால தவறாகவே சொல்லியிருக்கிறதுனால நமக்கு தெரியல. யோக மார்க்கத்தை பின்பற்றவனும் நோயில தான் சேர்த்தான். தன்னுடைய புலன்களை அவன் அடக்கவே இல்லை. அவன் யாரு யோக மார்க்கத்தை பின்பற்ற எவனுமே தன்னுடைய புலன்களை அடக்கவே இல்லை. அப்படின்னா அவன் சித்தி அடையவே இல்லை, முக்தி அடையவே இல்லை. இதை உளறிட்டு இருந்திருக்காரு. அவனுக்கு தெரிஞ்ச மாதிரி கடவுள் சிவன்கிற பேரை வச்சுக்கிட்டு உளர்னு உளர வேண்டியது, அது பூசை பண்ண வேண்டியது. இப்படித்தான் மீண்டும் அவன் பக்தி மார்க்கத்தை தான் இருந்திருக்கானே தவிர ஒரு நாளும் அவன் யோக மார்க்கத்துக்கு போகல. போயிருந்தா அவனுக்கு மரணம் நிகழ்ந்திருக்க முடியாது. இந்த மாதிரிலாம் நடந்து யார சொல்றீங்க? இந்தியாவில் இருக்கிற அத்தனை பேருமே தான். இந்தியாவில் இருக்கிற அத்தனை பேருமே ஏவனும் முக்தி அடையவே இல்லை. ஏன்னா எல்லாம் சாப்பாட்டுறாம தான். எல்லாருமே சாப்பாட்டுறாம யாருமே முக்தி அடைய முடியாது. அவன் நோயில தான். அதனால எல்லாரும் நோயில செத்துட்டாங்க. யாரும் முக்தி அடையவே இல்லையே. சித்தர்கள் மட்டும்தான் முக்தி அடைந்தார்கள். சித்தர்கள் பார்த்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் கோயில் இருக்கும், குகை இருக்கும். கடந்த 100 வருஷத்துக்கு முன்னாடி கூட அது வேலை, 100 வருடத்துக்கு முன்னாடி அது இருந்திருக்கு. இந்த 100 ஆண்டுகளாக கடைசியில் இல்லை. அப்படி இப்படி போராடி வந்தாச்சுன்னு வச்சுக்கல. அதெல்லாம் திருவள்ளுவர் சொல்லுவாரு, நிறைய படிச்சிருப்பான், அவனுக்கு குற்றம் இருக்கும், பார்த்து நடந்துக்கும்பாரு. நிறைய படித்திருப்பான், நிறைய அறிந்திருப்பான், ஆனால் அவன் குற்றமுடையவராக இருப்பான், நீ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோ அப்படின்பாரு. அது மாதிரி எல்லாமே கொஞ்சம் கவனமாக. நிறைய பேருக்கு செய்தி இருக்கும், ஆனால் ஒன்றும் இருக்காது. சில பேர் செய்தி கம்மியாக இருக்கும், செயல்பாடு அதிகமாக இருக்கும். அதனால தான் திருவள்ளுவர் அந்த காலத்தில் சுருங்க சொல்லி விளங்க வைக்க வேண்டும் என்பதற்காக முயற்சி பண்ணியிருக்காரு. ஏடும் எழுத்தானையும் இருந்த காலத்தில், அந்த காலத்தில் ஏடும் எழுத்தானையும் இருந்த காலத்தில் ஏடும் எழுத்தானையும் செய்வது கடுமையான பொருள் செலவு. நம்ம நேரில் பார்த்தேன், எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க. என்ன சமாச்சாரம்! ஒரு ஓலைச்சுவடியை தயாரிக்கிறதுக்கு சாதாரண விஷயம் இல்லை. உலகத்துல முதல் எழுத்தறிவு பெற்ற இனம் தமிழன்னு தெரியுது. இப்போ நமக்கு ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த அச்சே வருது. ஜெர்மனிக்காரந்து அச்சையை கொண்டு வர்றான். ஜெர்மனிலேருந்து அச்சு கூடத்தை கொண்டு வந்து இங்கே அடிக்கிறாங்க. அப்போ 2000 ஆண்டுக்கு முன்னாடி ஓலைச்சுவடி எழுதுறாங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அந்த ஓலைச்சுவடி எத்தனை வகையான எழுத்தாணி இருந்திருக்குது, பல வகையான எழுத்தாணி இருந்திருக்குது. அந்த எழுத்தாணி பிடிக்கணும், இப்படி வச்சிருக்கணும். பெருவிரல் தான் அது ரொம்ப முக்கியமாக இருந்திருக்கிறது. பெருவிரல் நகம் இருக்கு இல்லையா, பெருவிரல் நகத்தை பார்த்தீங்கன்னா
அந்த விரலுக்கு வெளியே ஒரு இன்ச்சு நீட்டிட்டு இருக்கும். அந்த பேய் நகம்னு சொல்றாங்க, அந்த மாதிரி அந்த நகை மாதிரி வச்சிருப்பாங்க. அதுல ஒரு ஓட்டை போட்டிருப்பாங்க. அந்த ஓட்டைகளை அந்த ஊசி விட்டுருவாங்க. அந்த கொண்டை எழுத்தாணி விட்டுட்டு அதை வச்சுக்குவாங்க. அந்த எழுத்தாணி நகராம இருக்கிறது பயங்கரமான கண்டுபிடிப்பு. ஒரு கையில ஒரு மிஷினா கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை வச்சுதான் எழுத முடியும். பார்த்து ஆச்சரியப்பட்டேன். இல்லை, தமிழர்கள் இவ்வளவு பெரிய அறிவாளிகள், அடாட சாமி, எப்படி கண்டுபிடிச்சான், என்ன அறிவு! அப்பப்பா, எழுத்தாணி எழுதுவதற்கு இவ்வளவு நுட்பம்! எழுத்தாணியில சாதாரண விஷயம் இல்லை. ஓலைச்சுவடில் எழுது அப்படியே அவர் எழுதி காமிச்சாங்க. அவங்க எப்படி எழுதுறாங்கன்னு எனக்கு எழுதி காமிச்சாங்க. ஆச்சரியப்பட அவங்க அந்த ஆராய்ச்சியாளர் கல்யாணமா வாய்ப்பு, பெரிய வாய்ப்பு. அப்போ இந்த நல்ல வேலையாக இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான ஓலைச்சுவடிகள் தேடி தேடி கண்டுபிடிச்சாங்க. உதேசா அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. எல்லாருமே முயற்சி பண்ணியிருக்காங்க. தமிழை வாழ வைக்கிறதுக்கு பல பேர் முயற்சி பண்ணியிருக்காங்க. வெளிநாட்டில் இருந்தவங்களாம் தமிழை வாழ வச்சிருக்கிறாங்க. ஜெர்மனிலேருந்து வந்தவங்க, இத்தாலியிலேருந்து வந்தவங்க, இங்கிலாந்துலேருந்து வந்தவங்க. இத்தாலியில் இருக்கிற அந்த இவர் கான்ஸ்டான்டினோ ஜோசப் பெஸ்கி, கான்ஸ்டான்டின் ஜோசப் பெஸ்கி இந்தியாவுக்கு வந்தார். அவர் தமிழுக்கு புரட்சி பண்ணிட்டு போயிட்டார். தேம்பாவணி எழுதினார், இயேசுகாவியம் படித்தார், இலக்கண படைகளை எல்லாம் சரி பண்ணி கொடுத்தாரு, சதுரகராதி படைத்தார், 28 நூல்களுக்கு மேலே எழுதினார். எந்த காலத்தில் அடேங்கப்பா, 200 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ் படிச்சுக்கிட்டு இயேசு மேல காவியம் பாடுறாரு. தேம்பாவணின்னு பேர் வைக்கிறாரு. இயேசு மேல பாடினத தேம்பாவணி சாதாரண விஷயம். அவர் இங்க மத பிரசங்கம் பண்ண வந்தவர், தமிழை படிச்சுக்கிட்டு அதுல இன்ஸ்பைரேட்டரா அவர் தமிழுக்கு சீர்திருத்தம் பண்ணிட்டாரு, பேரை மாத்திக்கிட்டாரு. அந்த ஜோசப் பெஸ்கிங்கிறது வீரமா முனிவர் அப்படி மாத்திட்டாரு. வீரமா முனிவர்னு தமிழ்ல மாத்துறாரு. சதுரகராதி படைக்கிறாரு, இலக்கண பிள்ளைகளை சரி செய்யறாரு, அகராதியே படைக்கிறாரு தமிழுக்கு. டிக்ஷனரி சாதாரண விஷயம். டிக்ஷனரி படிக்கணும்னு எவ்வளவு பெரிய அறிவாளி வந்திருக்கணும் நினைச்சு கூட பார்க்க. நம்மளே தமிழ் படிக்கிறதுக்கு தற்கொலை முட்டைகளாட்டு உளறிட்டு கிடக்குறான். அங்கிருந்து இங்க வந்துக்கிட்டு 200 வருஷத்துக்கு முன்னாடி என்ன அறிவு இருந்திருக்கும். அப்போ 200 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு ஆசிரியர் படிச்சிருக்காரு. அவர் படிச்சுக்கிட்டு அதுல இருந்து அறிவு வந்து சதுரகராதி படைக்கிறாங்கன்னா எவ்வளவு பெரிய இயற்கை அவர் தேர்ந்தெடுத்து பாருங்களேன். அவங்கெல்லாம் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆனால் அப்படி அவரு எல்லா மொழியிலும் மொழிபெற்றிருக்காங்க. ஆனால் திருவள்ளுவர் இந்த இடத்துல இதைத்தான் சொல்லுகிறான்னு சொல்லிட்டு ஆழ்ந்த அறிவு இருந்துதான் வெங்கடேசன் கண்டுபிடிச்சார். எல்லாரும் பண்ணாததை சிலர் பண்ணுவாங்க. அப்போதான் அந்த நீர்மதி இவ்வளவு தூரம் நீர்மத தைரியமா பருவதுனால சாதாரண விஷயமா ஒரு கொடுமையான நோயெல்லாம் நான் விளையாட்டை எடுத்து செய்யறேன். அல்வா சாப்பிட்ற மாதிரி அது 1 மில்லியன் தெரியுது. ஓ, இதுதான். நேற்று நாராயணன் பேசும்போது சித்தப்பாவா யாரு என்ன மாமா அவர்கிட்ட பேசும்பொழுது சொல்லும்பொழுது அதான், ஏன்னா கழுவி எடுக்கிறதுல தான் விஷயமே இருக்குது. கழுவி எடுத்துட்டோம்னா அப்புறம் திருப்பி அவன் கீழ் நோக்கி போக மாட்டான். ஒரு தடவை 6 மாசம் கழிவு எடுத்துட்டேன், அதுக்கப்புறம் அவன் கீழ் நோக்கி போகவே மாட்டான். என்ன தொந்தரவு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கூடாது, சுத்தமான உணர ஆரம்பிச்சிடுறாங்களா. ஏன்னா இப்போ அவ்வளவு என்ன சொல்றது, வாழ்க்கை படிப்பினைகள் அவ்வளவு இருக்கு இல்லையா. சோ அத படிப்பினைகள் அந்த படிச்சு வர்றதுனால பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து வர இன்ஃபர்மேஷன் ரொம்ப முக்கியமானது அவருக்கு புரியுது. அது ஃபேமிலியாவே அவங்க சித்திரவதைப்படுறாங்க அப்படின்னு சித்திரவதைப்படுறாங்க. சித்திரவதைப்பட்டு ரிலீஸ் கிடைக்க எனக்கு லட்சக்கணக்கில் செலவாகுது. செலவானாலும் பரவாயில்ல, மன அமைதி கெட்டு போய் உடல் கெட்டு போய் பைத்தியம் பிடிச்சி பெரிய மனம். நான் சொன்னேன் நானு இது மாதிரி எவ்வளவோ செலவு பண்றோமாமா, நீங்க ஃபர்ஸ்ட் மந்த்லி டொனேஷன்ஸா நீங்க பே பண்ண ஆரம்பிங்க, காசு சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இது பண்ணலாம். இல்லாட்டி நீங்க சொல்லுங்க இப்பதான் செலவு பண்ணோம், ஏதோ ஒன்று எங்கேயோ ஒரு இடத்துல ஆரம்பிச்சுதானே ஆகணும். இதை எங்கேயோ ஒரு இடத்துல ஆரம்பிச்சுதானே ஆகணும். ஆரம்பிச்சுட்டா எனக்கு தைரியம் வந்துடும். அப்புறம் என்னமோ பண்ணுங்க நீங்க. அதுதான் என்னவா இருக்காரு, என்ன எதுக்கு போறாரு, என்ன தொழில் பண்ண போறாரு? எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் மாமா, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர். அதனாலதான் நான் சொன்னேன் ஐயாவும் எலக்ட்ரிக்கல் தான். நான் ஒன்னும் சொல்லல உங்களை பத்தி எல்லாம் முழுக்க முழுக்க இந்த நீங்க எலக்ட்ரிசிட்டி ஏதோ கொஞ்சம் சொல்லியிருக்கேன், இன்னும் சொல்லல, முழுசால சொல்லல நான். கண்டுபிடிப்புகள், இதை பத்தி ஆராய்ச்சிகள், இதெல்லாம் அந்த எலக்ட்ரிசிட்டி எல்லாம் முயற்சி பண்ணுங்க. எப்படியாவது ஜெர்மனி போறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஏன்னா இவனுக்கு விட்டுருவானுங்க. எனக்கு ஜெர்மனிக்காரனுக்கு எப்ப புரிஞ்சுக்கிட்டு வர போறானுங்க. அந்த ப்ரொஃபஸருக்கு அவன் தமிழ் தெரியாதவன், ஏதோ தமிழ் இலக்கணம் தெரியும் தவிர அகத்தை பற்றி ஒரு அளவும் தெரியாது அவங்களுக்கு. அகத்தை பற்றி
ஐயா எனக்கு இப்ப என் ஃப்ரெண்டு வந்து இந்தியா வந்திருக்காங்க. நான் ஆ, அட்ரஸ் குடுக்குறேன். எனக்கு ம், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 புத்தகம் நீங்க அனுப்பி விடுங்க. ம், ம், இங்க ம், வந்தாச்சு அப்படின்னா, இங்க இருக்கிற தமிழ் துறை, இங்க இருக்கிற மிச்சம் அதிகாரிகள் கிட்ட எல்லாம் நான் வந்து இந்த தமிழ் புத்தகத்த நான் வந்து இங்க செய்தி வாசிப்பாளர்கள் எல்லாம் தமிழ்ல இருக்காங்க. அவங்க ம், ம், முடிஞ்ச அளவுக்கு யார் யாரெல்லாம் போய் நான் சந்திச்சு நேர்ல குடுக்க முடியுமோ, ஒரு வீடியோ மாதிரி எடுத்து அத நான் ம், போஸ்ட் பண்றேன் நானு. ம். மொத கட்டமா அத செய்யலான்னு இருக்கேன் நானு. ஆ, ஆ, ஆ. அப்படியாவது செய்யட்டும். ஏன்னா, இப்படி இப்ப யா. எங்கேயோ இருந்து ஒரு அ பல நாட்டில இருந்து இங்க வந்து நம்மட்ட இருந்து புத்தகம் நேர்ல வாங்கிட்டு போறாங்க. பல நாட்டில அ. இருந்து வந்து தமிழ் முதல்ல புத்தகம் என்னன்னா ஆ கரெக்ட். முதல்ல என்னன்னா, என்னை சார்ந்த மக்களுக்கு, என்னுடைய ஃபேமிலிக்கு, என்னுடைய ஃப்ரெண்டுக்கு என்னோட ம், ஃபேமிலிக்கு நான் 2 3 புத்தகம் குடுத்துருக்கேன். யாருக்குன்னா, ம், மாமாவுக்கு ஒரு புத்தகம் குடுத்துருக்கேன். ம். அப்புறம் ஒரு அக்கா நான் சொன்னேன் இல்லையா, உடம்பு முடியல அப்படின்னு ஒரு அக்கா சொன்னேன் இல்லையா, ஆ, அவங்களுக்கு அந்த புத்தகம் போய் சேர்ந்துருச்சு. ம், பட் ஆனா அவங்கள நான் கான்டாக்ட் பண்ணேன். இது மாதிரி இப்போ ஆன்லைன்ல கிளாஸஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்றதுக்கு நான் முயற்சி பண்றேன். அவங்க ரிப்ளை பண்ண மாட்றாங்க. மேபி ம். பயப்படுறாங்களா என்னன்னு தெரியல இதனால. அவங்க கிட்ட இருந்து இல்ல, ரிப்ளை உங்க காணோம். அப்ப மாமா அஹ், நீங்க செய்றத பார்த்து அவங்களுக்கு அறிவு வரலைன்னா, நீங்க செய்றத பார்த்து அறிவு வரல அப்படின்னா, இன்னும் என்ன பண்றதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த அளவுக்கு அந்த பேய் எப்படி புடிச்சுக்கும். பேய். ம். இந்த அகப்பேய் இல்ல இருக்கு பார்த்தீங்களா? மாமாக்கு புரியுது. எண்ணம். மாமாக்கு புரியுது. ஏன்னா, வேதாத்ரி மகரிஷி ஃபாலோ பண்ணதுனால, அவர் அந்த ஒரு வேர்ட் நேத்து கூட நைட்டு கூட சொல்லிட்டு இருந்தாரு. அந்த ஆ, நீர் தத்துவத்த பத்தி அவர் சொல்லியிருந்ததுனால, வேதாத்ரி ஆ, மகரிஷி அதுல சொல்லியிருக்காரு. ம். அந்த புடிச்சுக்கிறாரு கெட்டிமா அவரு. அதோட பிளெஸ்ஸிங் தான் எனக்கு இப்ப இந்த புக் எனக்கு கையில கிடைச்சிருக்கு அப்படின்னு உணர்றாரு அவரு. அவர் தான் எனக்கு ஆமா. ஆசீர்வாதம் பண்ணியிருக்காரு. ம். இத அடுத்த நிலைக்கு எடுத்துட்டு போக சொல்லி அப்படின்னு அவருக்கு தெரியுது அது. அதனால இத விடமாட்டாரு. இத கெட்டிமா புடிச்சுப்பாரு. மாமாவ பொறுத்தவரைக்கும். பிரச்சனை இல்லைங்க. 3 நாள்ல பார்த்துக்கலாம். சரி. அதனால வந்து செய்யட்டும். அது வந்து யார் உணர்றாங்களோ அவங்க தான். அதாவது கையில புத்தகம் இருக்கும். அப்புறம் கையில புத்தகம்னு அவர் படிக்கவே இல்லைங்கிறாருல்ல. அதான் விஷயம். படிக்கல. இன்னும் படிக்கல. அவருக்கு இருக்குன்னு தெரியும். ஆனா இன்னும் ஒரு பேஜ் கூட படிக்கல. நேத்து தான் வந்து அக்கா தான் எடுத்து படிச்சுட்டு இருந்தா. 2 நாள் முன்னாடி கூட நான் இத பத்தி சொல்லிட்டு இருந்தேன் அக்கா கையில. ம். அக்காக்கு நேத்து தான் ஃபர்ஸ்ட் அந்த பரிணாம சித்தாந்தத்த பத்தி நான் சொல்லிட்டு இருந்தேன் நானு. அப்ப புக் எடுத்து சரி நீ சொல்லிக் குடு நான் நீ படிக்க அவருக்கு தமிழ் அழகா கோர்வையா படிக்க வராது. சோ ம். அதனால நான் படிக்க படிக்க ஃபர்ஸ்ட் லெசன் மட்டும் முடிச்சு வாசிச்சு காட்டுனேன் நானு. இருந்தாலும் ஆ. எங்களுக்கு வாசிச்சு தானே காட்ட முடியும். அதுல கேள்விகள் கேட்டா வந்து எனக்கும் சொல்ல தெரியல. சில கேள்விகள் கேட்டா. ம். எனக்கும் அதுல சொல்ல வரல. ம். அண்டவெளியோட உறவு கொள்ளுதல் அப்படின்ற அந்த வேர்டுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டா, ம். அண்டவெளியோட உறவு கொள்ளுதல்னா நம்ம வந்து அ அந்த காமா ரேஸ் நம்ம மேல வந்து படியும். ஆ. அதுக்கப்புறம் வந்து லைட் ஃபோட்டான்ஸ் வந்து நம்ம வந்து அப்சர்வ் பண்றதுக்கான அந்த நமக்கே அறியாம அதோட கான்டாக்ட் பண்ண ஆரம்பிச்சுருவோம் அப்படின்னு நான் ம். சொன்னேன் நானு. ம். பரவால்ல யாரோ ஒருத்தர் கேள்வி கேட்கும்போது தான் நமக்கு அந்த பதில் பிறக்குது பாருங்க. எனக்கே இந்த பதில் வரல. அவங்க கேள்வி ம். கேட்கும்போது நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த பதில் வருது. அவ கேட்டா, "அண்டவெளியோட உறவு கொள்ளுதல்னா என்னன்னு?" கேட்டா. ம். அந்த சக்தி எடுத்துக்கிறது. அண்டவெளியிலிருந்து சக்தி எடுத்துக்கிறது. அண்டத்திலிருந்து ஒரு தாய் எப்படி குழந்தைகிட்ட பால் குடிக்குதோ, அந்த மாரி சக்தி அங்கிருந்து தான் இருக்கு. ஒரு தாய் ஒரு குழந்தை எடுத்துக்கிறது. ஒரு குழந்தை எப்படி அம்மாட்ட பால் எதிர்பார்க்குது இல்லையா? அந்த மாரி தான். ம். சக்தி அங்கிருந்து எடுத்துக்குது இல்லையா? அந்த மாரி தான். குழந்தை எப்படி தாயிட்டிருந்து எதிர்பார்க்கிறதோ, உறவு வைத்துக் கொள்கிறதோ, அதே போலத்தான் இந்த மனித குழந்தையானது விண்வெளியோடு தொடர்பு வைத்துக் கொண்டு சக்திகளை பெற்றுக் கொள்கிறது. அப்ப பல செய்திகளும் வருது அந்த இடத்துல. அதான் வந்து செய்திகள் தான். இயற்கை தான் உருவாக்கி இருக்குது. இங்க என்னன்னா, இயற்கை தான் மனிதனை உருவாக்குதுன்னா, அப்புறம் ஆகாயத்தின் பங்களிப்பு என்ன? அதான் அது. ஆகாயம் தான் மனிதனை உருவாக்க முடியும். ம். வெட்ட வெளி தான் மனிதனை உருவாக்க முடியும். நெகட்டிவ் தான். நெகட்டிவ் தான் பாசிட்டிவா மாறும். வெட்ட வெளி அதுல எந்த சந்தேகம் கிடையாது. அதனால மாட்டிக்கிட்டானுங்க. அப்ப நம்ம எந்த அளவுக்கு நெகட்டிவா இருந்தாலும், அது ஆட்டோமேட்டிக்கா நம்ம பாசிட்டிவா மாறிடுவோம். மாறி தான் ஆகணும் ஆமா. இல்லையா? நெகட்டிவ் ஃபோர்ஸ் தான் முதல்ல இறங்கும் உடம்புல. அப்புறம் தான் பாசிட்டிவ். நெகட்டிவ் தீய ம். எண்ணங்கள் தான் நெகட்டிவ் வேற ஒண்ணும் இல்ல. அதுல ம். வந்து பாசிட்டிவ் இருக்குது. அது எப்படித்தான் இருக்கும். எல்லாமே அப்படித்தான் இருக்கும். ஒழுக்கமே இந்தியாவுல எவனும் கிடையாது. உணவு ஒழுக்கம் இல்லாதவன் எவனுமே கிடையாது. உணவு ஒழுக்கம்ங்கிறது இந்தியாவுல கிடையாது. அதாவது இந்தியாவுல உணவு ஒழுக்கம் இல்லாதவனா இருந்தா, அப்புறம் மேலை நாடுகள் சொல்லவே வேணும். ம். ஒழுக்கமே கிடையாது. சுய ஒழுக்கமே இல்லாதவனுக்கு தான். அது நல்லா தெரியுது. நல்லவன்னு சொல்லவே முடியாது. அதாவது ம். எப்படின்னா, சில பேர் நல்லவங்கள சில பேர் அப்படி பார்த்தீங்கன்னா, எந்த பழக்கமே கிடையாது. சும்மா மங்குடி மாடு உட்காந்துருப்பானுங்க. யாருக்கு எந்த உதவியும் பண்ண மாட்டான். ஆனா ஆரோக்கியம் கொஞ்சம் கூட இருக்காது அவனுக்கு. சரி, ஏன் ஆரோக்கியம் நம்ம கெட்டு போகுது? அ அ அப்படின்னு எதுவும் சிந்திக்க மாட்டாங்க. உணவு பழக்கத்தை குறைச்சிக்கலாங்கிற எண்ணமும் வராது. எதுவுமே வராது. ஏன்னா அவன் வந்து இந்த தீய சக்தி போய் தீய எண்ணம் போய் வலுவா உட்கார்ந்துக்கும். அந்த கட்டுப்பாடுங்கிறது வரவே உணவு அதனால தான் திருவள்ளுவர் வந்து ஒழுக்கத்தை பத்தி எழுதிட்டு ஒழுக்கத்துன்னு 14வது அதிகாரத்துல பார்த்தா ஒழுக்கத்தை பத்தி எழுதிட்டே வந்து ஒழுக்கம்னு என்னமே சொல்லாம கடைசியில ம். வெங்கடேசன் தான் அது சொல்றாரு. பரிணாம வளர்ச்சி அடிப்படையில்
உணவு ஒழுக்கத்தில் தான் முதல் தொடங்க வேண்டும். அதான் விஷயமே. உணவு ஒழுக்கம் தொடங்கலை அப்படின்னா எதுவுமே வராது. இல்லாட்டா எல்லாத்துக்கும் கூட தொடர்பு கொள்ளிக்க முடியாது. இப்போ நான் உணவு ஒழுக்கம் இருந்து இப்போ அரைகுறையமா உணவு ஒழுக்கம் இருக்கிறனால தான் நான் வந்து உலகத்தோட தொடர்பு கொள்ள முடியுது. தைரியமா எல்லாத்தோட பேச முடியுது. ம். முதல்ல அனைவரிடம் தைரியமா பேசுறதுக்கு வேணும். முதல்ல வணக்கம். முதல்ல தைரியமா அனைவரிடம் பேசுறதுக்கு உங்களுக்கு இப்போ 100 கூறிய அறிவு வேணும். நம்ம முன்னாடியே எல்லாமே தப்பு நடக்குது. ஒண்ணுமே கண்டிக்கவே முடியாது. நம்ம முன்னாடியே வந்து எல்லா தவறும் நடக்கும். உணவை சாப்பிட்டு வீணா ரத்தத்தை கெடுத்துக்கிறாங்க நமக்கு தெரியுது. இதே 30 வருஷத்துக்கு முன்னாடி யார் சாப்பிட்டாலும் நமக்கு ஒண்ணும் தெரியும். இவங்க நாமளும் தான் காட்டு மிராண்டி மாதிரி தான். 30 ஆண்டுக்கு முன்னாடி எல்லாம் எல்லாரும் சாப்பிட்றானுங்க, நாமளும் சாப்பிட்றோம். ஏன் சாப்பிட்றோம், எதுக்கு சாப்பிட்றோம், ஒரு அளவும் தெரியாது. சாராயம் குடிக்கிற மாதிரி தான் நாமளும் இருந்திருக்கிறோம். சாராயம் குடிக்கிறவனுக்கு என்ன ஒழுக்கம் இருக்காதோ அதே பன்னி பயல் மட்டும் நாமளும் இருந்திருக்கோம். பன்றிகளை விட மோசமாக தான் நம்ம இருந்திருக்கிறோம். பன்னி எப்படி சாப்பிட்டுட்டே இருக்கும், அதே மாதிரி நாமளும் தாறுமாற கண்டபடி வாழ்ந்துட்டு தான் இருந்திருக்கிறோம். இப்படித்தானே உலகமே இருந்திருக்குது. அதுல தேர்ந்தெடுத்து வந்தா நமக்கு வரும் ஒண்ணுமே இல்லை. அந்த பசிதாகத்தை கட்டுப்படுத்துவதற்கு தண்ணீர் மருந்துங்கிறது நமக்கு புரியாம போச்சு. என்ன அறிவு கட்டத்தனம். இப்ப சுய சிந்தனை எல்லாமே 2000 வருஷம் வாழ்ந்திருக்கும் பாரு. இந்த தமிழர்களுக்கு இந்த லட்சணத்துல சுய அறிவு இல்லாம இருந்திருந்தா இவ்வளவு நூல்கள் இருந்து, இவ்வளவு ஞானம் இருந்து, இவ்வளவு யோகிகள் இருந்தும் நம் மட்டையாரை விட பெரிய சும்மா கேட்ட பிஹெச்டி, எம்டெக், பிடெக், லொடுக்குன்னு படிச்சுக்கிட்டு ஒரு அறிவு இல்லாம இருந்திருக்கு. எல்லாம் நகை எடுக்கிறது, அதை கூட காப்பி அடிக்கிறது கூட ஒழுங்கா எடுக்கிறது இல்லை. அவ்வளோ கேவலமா வாழ்ந்திருக்கோம். இதெல்லாம் வந்து கேட்டிங்கன்னா நம்மளை வந்து வலுவாக்குறதுக்கு தான். அதனாலதான் வந்து எல்லாமே இங்கிருந்தே கிளம்புது. எல்லா தத்துவங்களும் இங்கிருந்து தான் கிளம்பி இருக்குது. ஏன் மேலை நாட்டவர் வந்து வேற நூலை படிச்சுட்டு எழுத முடியலையே, ஆனா தமிழ் நூலை படிச்சுத்தானே இப்போ பேரை மாத்திக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இதில் தான் உண்மை இருக்குதுங்கிறாங்க. அதுக்கு மட்டும் இல்லை, இலக்கண சிறப்பு இருக்குதுங்க, எவ்வளவோ சொல்லிட்டு போயிருக்காங்க. அதான் மூத்த குடியா இருந்திருக்குது. சரி, இல்ல வேலை வாய்ப்பு வேற. இது என்ன சொல்லியிருக்கேன்னா 7வது பாடத்துல பாத்தீங்கன்னா 7வது பாடம் நிலையான வேலை வாய்ப்பு. ஆக நோய் மணிகண்டன் மணிவர்மனா, அரியலூர் மணிவர்மன், ரைட். இதை அரைகுறைமா படிச்சு கொஞ்சம் கவனமா கூர்ந்து கவனிச்சு உடம்பை நல்லா சுத்தம் பண்ணணும். ஒன்றும் பயப்பட தேவையில்லை. பத்தியம் பட்டினிங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. பசித்தாக்கத்தை கட்டுப்படுத்தணும். அந்த ஒரு வேளை உணவுக்கு படக்குன்னு வந்துடணும். வந்துட்டு அந்த பாதையை சுத்தம் பண்ணிக்கிட்டே போக வேண்டியது. ஒரு 15 நாளைக்கு நீங்கள் நிறைய காய்கறி சாப்பிட்டு அந்த 15 நாளாவது குறைஞ்ச வச்சு காய்கறி சாப்பிட்டு வெளிக்கு போகிற மாதிரி கொண்டு வந்துட்டீங்கன்னா அப்புறம் டக்கு 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 டக்குன்னு வேக வேகமாக போயிட்டே இருக்கு. பல சாறுலேயே போட்டு போகலாம். வெறும் சாறு தண்ணி, வெறும் சாறு தண்ணி, வெறும் கருப்பட்டி தண்ணி இப்படி போட்டே போகலாம். வெளிக்கு போகிறதுக்கு மட்டும் முடிஞ்ச அளவுக்கு முருங்கைக்காயை பயன்படுத்துங்க. முருங்கைக்காய், பப்பாளிக்காய், மாங்காய். இப்போல்லாம் மாங்காய் வர ஆரம்பிச்சிச்சு. மாங்காய் வேக வச்சு சாப்பிட்டு பழகலாம். மாங்காய் சாறு குடிச்சு பழகலாம். வெறும் பச்சை மாங்காய் சாறு, வெறும் பச்சை மாங்காய் இறச்சி சாறு ஒரு பாட்டில் ஊற்றி வச்சுட்டு அதுவே குடிச்சிக்கிட்டே இருக்கிறது. குடிச்சு 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 வெளிக்கு போயிட்டே இருக்கணும். கரைச்சி 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 மாங்காய் நல்லா கரைக்கும். ஐயா, இப்ப எனக்கு சாதாரண உணவு எதுனா மிக்சர் எதுனா சாப்பிடும்போது மறுபடியும் அந்த வாய் கொப்பளம் கொப்பளமா வர ஆரம்பிச்சது அப்படின்னா அந்த மிக்சர் சாப்பிடுறதுனால வர கொப்பளம் கிடையாது, உள்ள இருக்கிற அந்த அழுக்கு தான் கொப்பளமா வெளியே வருது. கரெக்டா? நான் நினைச்சேன் மிக்சர் சாப்பிடறதுனால ஏன் குழப்பம் வருது அப்படின்னு. அப்புறம் தான் நீங்க சொன்னதுதான் ஞாபகம். மிக்சர் சாப்பிடறதுனால கொப்பளம் வரல, உள்ள இருக்க அழுக்கு தான் நம்ம எதுனா சாப்பிடும் போது இப்போ கொப்பளமா வெளியே வருது அப்படின்னு. அதான் உண்மை, அதான் உண்மை. அதான் நினைச்சேன், என்ன மிக்சர் சாப்பிடறதுனால எப்படி கொப்பளம் வருது அப்படின்னு. அதுதான் உண்மை. அதனால வந்து அப்படி பண்ணிக்க வேணும். அதுதான் உண்மை. அதாவது இந்த விஷம சாந்தின்னு ஒன்று நடக்கும். நீங்கள் இந்த 19வது பாடத்தை முன்னுக்காக படிக்கலாம். இந்த விஷம சாந்திங்கிறது ரொம்ப முக்கியமானது. 242ஆம் பக்கம் தமிழாக்கம். தமிழாக்கம் இருக்குது, ஆங்கிலம் இருக்குது. சிஎஸ் பிள்ளைங்கிற ஒரு ஆராய்ச்சியாளர் இருக்குது, கோயம்புத்தூர்காரர். லைஃப் இஸ் எசென்ஷியல் இன் ஸ்போர்ட்ஸ். என்ன பக்கங்க? 143ஆம் பக்கம். 143ஆம் பக்கம். 143ஆம் பக்கம். 140 குவாலிட்டி ஆஃப் லைஃப் அதுவா? வாழ்க்கையின் தராதரம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தமிழாக்கம் இருக்கு, வாழ்க்கையின் தராதரம். வாழ்க்கையின் தத்துவம். உயிர் என்பது ஒரு சக்தி. உடல் அந்த சக்தியை தாங்க இயலாத போது சாவு ஏற்படுகிறது. வாழ்க்கையின் தராதரம் உடலின் நிலையை பொறுத்தது. நம் உடலின்
தன்னைத்தானே குணப்படுத்திக் கொள்ளும் இயற்கையை புரிந்து கொண்டு ம், அதை நாம் தடுக்காமல் ம், இருக்க வேண்டும். ம். உடல் உயிரை காப்பாற்றி வைத்துக் கொள்ளுமாறு நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும். உடல் நம் உடல் ஆ, 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 ஆ. நம் உடல் நமது சொந்த டாக்டராக இருக்கிறது. எவ்வளவு ஒரு விஷயம் பாருங்க. உடம்பு நம்ம சொந்த ம். டாக்டரா இருக்குது பாருங்க. ஆ, ஆ. இந்த உடல் பல இயந்திரங்களின் கூட்டமைப்பு போன்றது. இவற்றுக்கான சக்தி உணவிலிருந்து கிடைக்கிறது. ம், உணவுடன் தேவையில்லாத பல பொருட்களையும் நாம் உடலுக்குள் திணிக்கிறோம். ம், இந்த விஷங்களை சாதாரணமாக உடல் அவ்வப்போது வெளியேற்றி விடுகிறது. கடுமையான விஷயங்களை உடல் உடனடியாக வாந்தி மூலமாகவோ, ம், வயிற்றுப்போக்கு மூலமாகவோ முடிந்தால் வெளியேற்றி விடுகிறது. ம், இந்த விஷங்கள் ம், உடனடியாக வெளியேற்றப்படாவிட்டால் ம். அவை உடலுள் சேர்ந்து விடுகின்றன. இவை கல்லீரல், கிட்னிகள், கணையம் ஆகியவற்றில் தங்கி அவற்றின் செயல்திறனை பாதிக்கின்றன. ஆ, உணவை அடிக்க ஆ. உணவை அடிக்கடி உண்ணுவது ஜீரண உறுப்புகளை அதிகமாக வேலை செய்கிறது. இதனால் உடல் தன்னிடம் சேரும் விஷப் பொருட்களை வெளியேற்றுவதில் தாமதமோ, தடங்கலோ ஏற்படுகிறது. ம், இதனால் விஷப் பொருள் உடலில் தேங்கி அதிகரிக்கிறது. உடலில் சேர்ந்துள்ள விஷப் பொருட்களை 2 வழிகளில் வெளியேற்றலாம். ம், முதலாவது, அடிக்கடி உணவு உண்ணாமல் இருப்பது. ம், இருவேளை உணவுகளுக்கு இடையில் 5 மணி நேரமாவது நீரைத் தவிர வேறு எதுவும் உண்ணக்கூடாது. ம், 2வது, சுமார் 2 வாரங்களுக்கு ஒரு முறை உண்ணா நோன்பு மேற்கொள்ளுதல். ம். நம் முன்னோர்கள் ஏகாதசி, அமாவாசை, கார்த்திகை, சஷ்டி போன்ற நாட்களில் உண்ணாவிர நோன்பை ஏற்படுத்தியது இதனால்தான். இதனால தான் இந்த காரணத்தாக தான் இருந்திருக்காங்க. உடலின் உள்ளே சேரும் விஷப் பொருட்களை குறைக்கும் இன்னொரு வழி சமைத்த உணவை முடிந்த அளவு ஒதுக்குவது. ம், இயன்றவரை பச்சை காய்கறிகள், கொட்டைகள், பழங்கள் முதலியவற்றை உண்ணவும். படிப்படியாக அசைவ உணவுக்காரர்கள் சைவ உணவிற்கும், சைவ உணவுக்காரர்கள் பச்சை காய்கறி உணவிற்கும், பச்சை காய்கறி உணவுக்காரர்கள் ம். வெறும் பழ உணவிற்கும் படிப்படியாக மாற வேண்டும். இயற்கை உணவு முறையை மேற்கொள்ளும்போது 2, 3 அல்லது 4 மாதங்களில் விஷம சாந்தி ஏற்படும். ஆமா. இது உடல் பழைய சேர் பழைய சேர்ந்துவிட்ட விஷப் பொருட்களை வெளியேற்றுவதற்காக காண்பிக்கப்படும் நோய் போன்ற அறிகுறிகளாகும். ம், முழு உபவாசமும், ஓய்வும் இந்த காலத்தில் தேவை. ம், இந்த விஷம சாந்தி காலத்தில் உடல் தன்னிடம் சேர்ந்துவிட்ட பழைய விஷயங்களை நீக்கி முடிந்தவுடன் உடல் புத்துணர்வு பெறுவதை நீங்கள் உணர்வீர்கள். ம், கடந்த காலத்தில் தம் உடல் ஏற்றுக்கொண்ட மருந்துகள், ஸ்டெராய்டு போன்ற பலவிதமான ரசாயனங்கள், ஆன்டிபயோட்டிக்ஸ், ஆன்டிவைரஸ் இன்ஜெக்ஷன்கள் போன்றவை இந்த விஷம சாந்தி நாட்களில் உடலால் வெளியேற்றப்படுகின்றன. பல விஷம சாந்தி காலங்கள் காலங்கள் தேவைப்படலாம். தேவைப்படலாம். ம். இதுதான் விஷயம். நம் உடலில் சேர்ந்துவிட்ட பழைய விஷயங்கள் வெளியேற்றப்பட்டவுடன், நம் உடலில் ஏற்கனவே சரிவர வேலை செய்யாமல் இருந்த பல உறுப்புகள் புத்துணர்ச்சி பெற்று சரிவர வேலை செய்ய ஆரம்பிக்கும். ம், உங்கள் வாழ்க்கை புத்துணர்வு பெறும். சரி. அறிஞர் சி.எஸ். பிள்ளை அவர்கள் ம். அனுபவபூர்வமாக அனுபவபூர்வமாக எழுதியிருக்கும் மேலே உள்ள குறிப்பை நான் என் வாசகர்களின் உபயோகத்திற்காக தமிழில் கொடுத்திருக்கிறேன். உணவில்லாமல் வாழும் கலை யோக முறை என்ற இப்புத்தகத்தின் வெவ்வேறு வெவ்வேறு பகுதிகளோடு மேற்படி செய்தியையும் ஒப்பிட்டுப் பார்த்து என் வாசகர்கள் பயனடைய வேண்டும். எவ்வளோ எஸ். பெரிய வெங்கடேசன். தேர்ந்தெடுத்து, அதாவது உலகத்துல யார் சொன்னாலும் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க பார்த்துக்குங்கன்னு சொல்றது எவ்வளோ பெரிய தொகுத்து கூடுற விஷயம். இந்த தொகுப்பு கம்பேர் ஸ்டடி. அது அந்த அந்த பேரறிங்க அந்த பேரறிவு இருந்தால் தான் இந்த புத்தகத்தை எழுத முடியும். ஏன்னா உலகத்தில் முதல் முறையாக உணவுப் பழக்கத்தை மறுத்தல் அப்படிங்கிறதுக்கான காரணம் ஏன்னா சாராயம் குடிக்கிறவனுக்கு எப்படி சாராயம் குடிக்கிறவனுக்கு உணவுங்கிறவனுக்கு எப்படி தவறான கொள்கை மனசுல ஏறி இருக்குதோ இது வந்து அப்படித்தான் பிறவிலே ஏற்பட்ட பிரச்சனை இது. அதாவது பசி என்ற ஒரு சாதாரண ஒரு நோய்க்கு பசிங்கிறது ஒரு சாதாரண நோய் தான். அது வந்து பல கோடி ஆண்டு இருந்துட்டு வர்றது தான். ஆனால் அந்த பசிக்கு தண்ணீரே போதும்னு ஏன் அவன் நினைக்கல? முதல்ல அவன் தண்ணீர் தான் குடிச்சிருக்கணும். அப்போ என்ன பண்ணியிருக்கான்? ம். பசிங்கிற அந்த கொடிய நோய்க்கு என்ன பண்றான்னா அந்த ம். போதைப் பொருளை தேடி தேடி போட்டுருக்கான். பசிக்கு என்ன பண்ணியிருக்கான்னா பசிக்கு வைத்தியம் பார்க்காம பசிக்கு போதைப் பொருளை போட்டுருக்கான்.
பசிக்கு என்ன போட்டிருக்கிறான்? தண்ணீரை அருந்தாமல் மற்ற எல்லா உணவுப் பொருளையும் போட்டிருக்கான். போட்டு போதைப் பொருளை தான் வாழ்ந்துருக்கானே தவிர அவன் பசியை அமைதிப்படுத்தவே இல்லை. அதுக்கப்புறம் தான் பசியை அமைதிப்படுத்துவதற்கு தண்ணீர் தான் மருந்துன்னு திருவள்ளுவர் எழுதுறாரு. மற்ற யாரும் எழுதவே இல்லை. அதுக்கு பின்னாடி ஒரு கேள்வி கேட்டு அதுக்கு பின்னாடி பதில் எழுதுறான் பாருங்க, அது திருவள்ளுவர் பண்ணியிருக்காரு. புற்றுநோய் நோன்றல் உயிர் அது விட்டுருங்க. உயிருக்கு ஊறுவது அற்றை தவத்திற்கு ஊறு. உயிருக்கு ஊறுகின் செய்யும் அற்றை தவத்திற்கு ஊறு அப்படின்னு எடுத்தோம்னா பிறவி துன்பமான பசி நோயை வெல்லுதல் அப்படிங்கிறாரு. பசி நோயை வெல்லுதலும் எந்த உயிருக்கும் தீங்கு செய்யாத நடவடிக்கை எழுதுறாரு. எழுதிட்டு அதுக்கு பதில் எங்க எழுதுறாரு? மருந்து எழுதுறாரு. புற்றுநோயின்னு வந்துட்டு அதுக்கு மருந்து வேணும். புற்றுநோய் நோன்றல் உயிருக்கு ஊறுகின் செய்யாம அற்றை தவத்துக்கு ஊறுனா அப்ப தவம் என்றால் என்ன? பிறவிலே ஏற்படும் நோய். அந்த நோயை தீர்ப்பதற்கு மருந்து என்னன்னு கேட்டு தண்ணீர். சரி, அப்போ நோயின்னு சொன்னா அதுல மருந்துல தானே வரணும். அப்ப 27வது அதிகாரம் நோயை சொல்லிட்டா அது மருந்துங்கிறது 100வது தான் சொல்றாரு. இடையில வெவ்வேறு எல்லாம் வரும். இந்த ஒழுக்கம் இந்த படிக்கிறவனுக்கு கிடையாது. இந்த ஒழுக்கம் தமிழ் படிக்கிறவனுக்கு கிடையாது. ஓ, இந்த நோயின்னு சொல்லிட்டா நோய்க்கு மருத்துவம் எங்கே? நோயின்னு சொல்லியாச்சு, அடுத்து மருந்து அடிக்க போகணும் இல்லையா? என்ன பண்ணியிருப்பான்? நோய் நமக்கு இருக்குது, ரைட், அதை விட்டு போட்டு தப்பான அர்த்தத்தை படிச்சுக்கிட்டு அடுத்த வாழ்க்கை தருணத்தை படிக்க போகிறது. ஆனால் வள்ளுவர் எங்கே கொண்டு வைக்கிறார்? ஆப்பு 95வது இருக்கிறார். அதில் பார்த்தீங்கன்னா மிகனும் குறையனும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலாக எண்ணிக்கை போட்டுருக்கிறார். ஆக அந்த ஜீரண நீர் இப்போ எங்கிட்ட பார்த்தீங்கன்னா 50 பைசாவும் இல்லை, 100 பைசாவும் இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்கள் கூட்டி கழிச்சு பார்த்துட்டு இனியன்கிட்ட ஒரு 55 பைசா இருக்கும், சில பேருக்கு 60 பைசா இருக்கும், சில பேருக்கு 95 பைசா இருக்கும், சில பேருக்கு வந்து 10 பைசா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் எங்கிட்ட வந்து 50 பைசாவும் இல்லை, அதாவது குறைவாகவும் இல்லை அதிகமாகவும் இல்லை அப்படின்னாக்க என்ன அர்த்தம் கேட்டு சரியாக சொல்லணும்னா அவங்க எதுவுமே இல்லை அப்படின்ட்டு அர்த்தம். ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஓரளவுக்கு இருக்கும் தப்பாக எழுதிட்டாங்க. ஓரளவுக்கு இருக்கும், அதுதான் அந்த அறியாமை. அது காரணம் ஆழ்ந்த நோக்கு மறந்த காரணம். ஆழ்ந்த நோக்கு மறந்த காரணத்தை வந்து நாம வந்து இந்த ஜெர்மானியருக்கு புரிய, அதாவது அந்த ஜீரண நீர் சுரக்கவே கூடாதுன்றதுதான் தத்துவம். அப்படிதான் நீங்க சொல்ல வரீங்க இல்லையா? பட் ஆனா டிரான்ஸ்லேஷன் அப்படி சொல்லல. அவன் டிரான்ஸ்லேஷன் தப்பா எழுதிட்டான். மிகினும் குறையினும் நோய் செய்யும் வலிய முதலாருக்கு அப்படின்னா அப்ப என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா அது சுரக்கவே கூடாது அப்படின்றதுதான் அவர் பாயிண்டா சொல்றாரு அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கணும். மரணத்தை தர்றது அதுதானே, மரணத்தை தருவது அதுதானே. மரணத்தை தருவது வந்து எப்படி கொஞ்சமா இருக்கலாம்? கொஞ்சமாகவும் இருக்கக்கூடாது, நிறைய இருக்கக்கூடாது. அதாவது கண்ணு ஓட்டையாகும். ஊசி எடுத்து கண்ணில் குத்தினா ஓட்டையாகும்னா அது சின்ன முள்ளா இருந்தாலும் அது பெரிய முள்ளா இருந்தா கண்ணு ஓட்டையாகிறது ஆகிருமே, அது வந்து தெரியலையா? இல்லைங்க, இந்த கருத்தை இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா, இத்தனை தடவை கேட்டு கேட்டு எனக்கு புரியவே இல்லை. இன்னைக்குதான் எனக்கு புரியுது. இதே கருத்தை நீங்க 4-5 வாட்டி என்கிட்ட சொல்லிட்டே வந்துகிட்டே இருக்கீங்க. இன்னைக்குதான் எனக்கு புரியுது. என்ன ஆகுறது? அப்ப இவனெல்லாம் அப்படின்னு எத்தனை தடவை பேச வேண்டியது இருக்கிற, எத்தனையோ தடவை பேசி எத்தனையோ தடவை நீங்க பேசுறீங்க, ஆனா எனக்கு அது பிடிக்க முடியல. என்னதான் சொல்ல வராரு, என்னதான் அப்பதான் இன்னைக்குதான் எனக்கு புரியுது. அதாவது அந்த குரலை வந்து தப்பா என்ன டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க அப்படின்ற அந்த அந்த அறிவு எனக்கு உள்ள போய் பார்க்கறது முடிய மாட்டேங்குது. ஏன்னா அதுக்கு அதோட பிளாங்க் ஆயிடுது. அப்ப அந்த ஜெர்மானியர் நேற்று அந்த ஜெர்மானிய தமிழ் துறை தலைவர்கிட்ட பேசுறேன். அவர் பேரு ஜான் லூகா சேவியர்னு அவர் பேரு. சிறந்த பேரறிஞர். பார்த்தீங்களா, அவர் அப்படி செவியர், வயது 80 இருக்கும். எப்படி இருந்தாலும் 80 இருக்கும். ஆமாம், ரொம்ப அறிவான நுட்பமானவர். நாங்கள் அப்படியே அந்த எல்லா மாணவர்களையும் பேசிட்டு இருக்கும் பொழுது ரொம்ப அந்த அந்த தமிழ் படித்தாவே பண்பு வருதுன்னா பாருங்க, அந்த பண்பு அப்படியே இருக்கு. தமிழ் படித்தாவே அந்த பண்பு வருது. ஆனால் அப்ப அதுல ஒழுக்கம் எல்லாம் சாதாரணமா நம்ம கூட கொஞ்சம் கொஞ்சமா ஆட் ஆகி அந்த தமிழுக்குரிய பண்புகள் ஒன்னொன்னு ஆட் ஆகி வந்துகிட்டே இருக்கும் நம்ம கிட்ட. தமிழ் படிக்க 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 அவர்கிட்ட அவ்வளவு பண்பு இருக்குங்க. திருவாசகம் படிக்கிறான்னு அப்படி எப்படி இருக்கு பாருங்க. திருவாசகம் படிக்கிறாருன்னு அப்படி என்ன பண்பு இருக்கு பாருங்க. சிரிச்ச முகமா பேசுறாரு. சொன்னாரு, பின்னால பசி அடக்க முடியாதுங்க அப்படிங்கிறாரு. பின்னால பசி அடக்க முடியாது அப்படின்னா பசி இவ்வளவு பெரிய ஆராய்ச்சியில 40 வருஷமா தமிழ் படிக்கிறாரு. கருணாநிதிகிட்ட பரிசு வாங்கியிருக்காரு. இப்போ ஸ்டாலின்கிட்ட பரிசு வாங்கியிருக்காரு. ஜெர்மனிலேயே தமிழ் அறிஞர் அவரு தான். ஏன் ஐரோப்பாவிலே தமிழ் அறிஞர் அவரு தான். அவருக்கு இந்த புத்தகத்தை கையில் கொடுத்து அப்படி கையில் வாங்கிட்டாரு. அது வாங்கி ஒரு 5 நிமிஷம் பேசணும். படிங்க நீங்கள் புத்தகத்தூர் மணற்கேணி மாந்தருக்கு கட்டணத்தூர் மறிவு அப்படின்னு படிங்க அப்படின்னு. திருக்குறளை பற்றி நானும் சிலரெல்லாம் பேசினேன்.
எனக்கு பிடிச்ச குறள் வந்து துப்பார்க்கு துப்பாய தூவுமலைன்னு சொன்னாரு. ஆனா இதெல்லாம் வந்து சரி, அது வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. நம்ம தான் போய் சொல்லிக் கொடுக்க வேண்டியது. கேட்டேன் அதெல்லாம் கேட்டேன். அது நாம வந்து எளிமையா நான் நான் குறுக்கோளியில் பூந்துருவேன். நமக்கு குறுக்கோளில் நிறைய ஐடியா இருக்கு. அதில் பூந்து அடிச்சு வெள்ளைப்பெல்லாம் செய்வோம். அவங்க தமிழ் படிச்சது நாங்கள் தமிழ் படிச்சு உட்காந்துருக்குறேன்னு சொல்கிறத கேள்றான்னு போயிட்டே இருக்கலாம். அதுக்கு வேற ஆளுக்கு போல் பண்ணி வேற நம்ம பாடுறாங்க. நாம் வந்து வேற யூனிவர்சிட்டியில் நிரூபிச்சு இவன்கிட்ட நிரூபிக்காம வேற யூனிவர்சிட்டியில் வச்சு நிரூபிச்சு வேற துறையில் படிச்சுக்கிட்டு அதுலேயே டிகிரி வாங்கிட்டு அங்கிருந்து இவன்ட்டு காயின் அதெல்லாம் நிறைய ஐடியா வந்துடும். எப்படி வேணாலும் அவனுக்கு இருக்கலாம். இல்லைன்னு கிட்ட போயிட முடியுமா? ஒரு சின்ன மொத்தத்தில் ஒரு சின்ன ஒரு வாய்ப்பு கிடைச்சி அடிச்சு நொறிக்குது. அது வரதான் போகுது. ஏன்னா கையில் அவனுக்கு சேர்த்து விட்டாச்சு. புத்தகத்தை ஜெர்மனியில் சேர்த்து விட்டாச்சு, தமிழ் துறைக்கு சேர்த்து விட்டாச்சு. இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. இல்லைன்னு எல்லாத்தையும் இந்த புத்தகத்தை படிக்க வச்சேன். தலைப்பு படிக்க வச்சேன். எல்லாரும் படிச்சுட்டாங்க. உணவில்லாமல் வாழும் கலை அப்படிங்கிற செய்தி படிக்க வச்சேன். எல்லாத்துக்கும் எழுத தெரியும், எனக்கு பேச தெரியாது. இலக்கணம் தெரியும், பேச தெரியாது. ஏன்னா அதுதான் இயற்கை. இலக்கணம் எழுத தெரியும், வாயில வர்றது பூரா இங்கிலீஷ் தான் வருதே தவிர படிக்க சொன்னா உணவில்லாமல் வாழும் கலை அதோட சரி. அப்புறம் பேச தெரியாது. அதே மாதிரி தான். அப்புறம் எப்படி இருக்கும் பாருங்க. தாய்மொழியில் தானே சிந்திக்க முடியும். அதாவது சிந்திக்கிறது தாய்மொழியில தான் இருக்கும். ரொம்ப வருஷம் கழிச்சு தான் வந்து சிந்திக்கிறதே வந்து தாய்மொழியில தான் சிந்திப்பாங்க. ஸோ அந்த டிரான்ஸ்லேஷனே கொஞ்சம் நேரம் ஆகும் இல்லையா? ஆமா ஆமா இப்ப நம்ம எந்த மொழியில சிந்திப்போம், இப்ப நம்ம எந்த மொழியில பேசி சகஜமா இருக்குமோ அந்த மொழியில தான் சிந்தனை நடக்கும் இல்லையா? சோ அந்த சிந்தனை அவங்க தாய்மொழியில தான் இருக்கும். சோ தமிழ்ல சகஜமா பேசின பிறகுதான் அந்த சிந்தனையே தாய்மொழியா ஐ மீன் தமிழ் மொழியா மாறும். அது வரைக்குமே டிரான்ஸ்லேஷன் தான் அவங்களுடைய மைண்ட்ல ஓடிட்டு இருக்கும். இந்த வார்த்தைக்கு எந்த வார்த்தை சொல்லணும் அப்படின்றத ஓடிட்டு இருக்கும் அவங்க. அதுலயே உங்களுக்கு தடைப்பட்டுரும் அந்த ஃப்ளோ ஆஃப் லாங்குவேஜ். அது அப்ப அப்ப சூழலே அப்படி இருக்கணும். சூழலே அப்படி நம்ம பேசுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த இந்த விவாதத்தையே ஆங்கிலத்தில் பேசிக்கணும்னு வச்சுக்கோங்க, டக்கு டக்குன்னு வந்துடும். ஏன்னா இந்த கூட அப்பப்போ தேடி தேடி கொடுக்கும். அதெல்லாம் வரும், அதெல்லாம் பின்னாடி வரும், பார்ப்போம். அது செய்யலாம். சரி, இதுதான் இந்த விஷயம். அப்போ அது அவங்க இப்போ நாமளே இவ்வளோ பின்னோக்கி இருக்கிறோம்னா அவங்களும் என்ன பின்னோக்கி இருப்பாங்க? ஒன்றுமே தெரியாமல் இருப்பாங்க. நாமளே இன்னும் இப்போ பல தடவை பேசினா தான் புரியுதுங்கிறேன். அவங்களுக்கு ஒண்ணுமே ஆமாங்கய்யா. தமிழ் இவ்வளவு தூரம் பேருக்கு தான் தமிழ் தெரியுது. பட் ஆனா அத நீங்க வார்த்தை சொல்றீங்க, என் காதுல கேக்குது. ஆனா அது போய் ப்ராசஸ் ஆகவே மாட்டேங்குது ஒரு கட்டத்துக்கு மேல. இப்படிதான் எல்லாரும் உட்காந்துருக்காங்க. இப்படிதான் எல்லாரும் உட்காந்துருக்காங்க. இல்ல நான் என்னைய குறை சொல்லல. எனக்கு தெரியுது. என் மைண்டுக்குள்ள என்ன நடக்குது எனக்கு கண்டுபிடிக்க தெரியுது. அதுக்கு மேல அது போகல. அதுக்கு மேல அத வந்து போய் அத பார்க்க முடியல. அது ஏன்னா அது அந்த அளவுக்கு தான் வேலை செய்யுது. 2 வாட்டி 3 வாட்டி கேட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஓஹோ! இன்னைக்கு தான் அதோட பிடிக்க முடிஞ்சது. ஓகே. அதனாலதான் நீரை மருந்தாக அருந்துங்க, நீரை மருந்தாக அருந்துங்க அப்படிங்கிறது. ஆக இந்த உற்றுநோய் நோன்றல் உயிருக்கு ஊறுகின் செய்ய மற்ற தவத்தை கூறும். அப்புறம் வந்து மிகுனும் குறையினும் நோய் செய்யும். மிகுனும் குறையின் நோய் செய்யும் நூலோர். நூலோர்னா எழுதி வைத்தவங்க. நூலோர்னா ஞானிகள், அறிவாளிகள். நூலோர் வழிமுதலாய் எண்ணிய மூன்று. நூலோர்னா அவங்க எழுதி வச்சபடி. வழிமுதலாய் எண்ணிய மூன்றுன்னா கொடுமையான வாதத்தில், வாதம்னா என்னது? கடுமையான விஷநீர். பித்தம்னா கடுமையான விஷநீர். சளின்னா கடுமையான விஷநீர். அந்த விஷநீரை மூணா பிரிச்சவன் தமிழன். பயங்கரமான ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. இந்த கொடிய நோய்களை தரக்கூடியது பேரலிசிஸ். வாதம்னா கொடிய நோய். இப்போ வாதம் வந்து மாட்டிருக்குது பாருங்க, நம்ம பன்னீர்செல்வனுக்கு அதுதான். அது செயற்கையாக வந்தது, பிறவிலேயே ஏற்பட்டது, செயற்கையாக வந்தது. பெற்றோர்கள் வந்து உணவு ஒழுக்கம் இல்லைன்னா அந்த பதிவு அதில் விழுந்துருது. பெற்றோர்கள் உணவு ஒழுக்கம் இல்லை, பிறகு குழந்தை மோசமாக தான் இருக்கு. ஏன்னா அந்த எண்ணெய் பதிவுல தானே பிறக்குது அந்த குழந்தையும். அந்த மரபணுவில் வந்துடுது. ஆனால் அந்த மரபணுவில் மாத்துறதா இந்த வேலை. இது மரபணு மாற்றி விட்டுறலாம். எல்லா தப்பு பண்ணலாம், சரி பண்ணலாம். முயற்சி பண்றான் இல்லையா, சுத்தப்படுத்துறான். பட் ஆனா அந்த குழந்தை வந்து அந்த நீங்க சொன்ன மாதிரி அந்த சாத்தியக்கூறுல அது அந்த தனக்குன்னு ஒரு சுய அறிவு இருக்கு இல்லையா, அந்த சாத்தியக்கூறுல பயணப்படுறதுனால அந்த குழந்தை யோசிக்க ஆரம்பிச்சிச்சுன்னா மறுபடியும் அந்த டிஎன்ஏ அதுக்கு மாத்திக்கும். அவங்க அப்பா அம்மாக்கு அது மாத்த முடியாது. அவங்க அப்பா அம்மா அவங்க முயற்சி பண்ணணும். அவங்க மாத்தணும்னா அவங்க முயற்சி பண்ணணும். பட் ஆனா இந்த குழந்தைக்கு தன்னுடைய சாத்தியக்கூறுனால அதை மாத்திக்கக்கூடிய வல்லமை இருக்கும். அது முயற்சி பண்ணா. முயற்சி தான் முயற்சி. அதனாலதான் தனித்து இயங்குது. அதெல்லாம் தனித்து இயங்குது. ஏன் மரபணு அப்படி தெளிவா இருக்கு. பட் ஆனா அந்த குழந்தை எதை நோக்கி போகணுன்ற அந்த குழந்தை டிசைட் பண்ணணும். காட்டணும். அப்போ தமிழ் மொழியை படிச்சாகணும், ஒரு வழியில. தமிழ்ல படிச்சா தான். 2வது மொழி தமிழாக படிக்கணும். தாய்மொழி வந்து அவங்க படிச்சுக்கிட்டு 2வது மொழி தமிழாக படிச்சா தான் தப்பிக்க முடியும். இப்போ மொழி படின்னு சொல்றாங்க இல்லையா,
இந்தியாவில் இருக்கிற அத்தனை ம். பேரும் 2வது மொழியாக தமிழ் மொழி படிச்சாங்கன்னு தொந்தரவே இருக்காது. இப்ப தேவையில்லாம அரசாங்கம் என்னென்னமோ உளறிட்டு கிடக்குது. ஹிந்தி படி இப்படிலாம் பண்ணுது. எந்த ஒழுக்கமும் இல்லாத மொழி அது. எந்த ஒழுக்கம், எந்த பண்பு, எந்த நாகரிகம் எதுவும் இல்லாத மொழி. அதை படிச்சு எதுவும் வளரப்போறதும் இல்லை. அறிவு வரப்போறது. அது தேவையற்ற மொழி. ஆக உலகத்தில் எல்லாருக்கும் 2வது மொழி தமிழ் மொழியா வரணும். தமிழ் தான் மூத்த குடிமொழி. அதுல இருந்து ஒழுக்கம் இருக்கு, பண்பு இருக்கு. அதனால வந்து எல்லாரும் படிப்பாங்க. இங்க அதை வந்து வெளிநாட்டுக்காரங்களுக்கு கொண்டு போகணும். நல்ல வேற எல்லா வெளிநாட்டுக்காரருக்கும் தமிழ் மொழி ஒன்று இருக்கு. அது மூத்த மொழின்னு தெரியுது. ஏன்ஷியன்ட் லாங்குவேஜ்னு தெரியுது. ஆனால் இந்த தத்துவம்லாம் இருக்குது. தனக்குத்தானே மருத்துவராகலாம், நாம் ஒரு நோய் இல்லாமல் வாழலாம் அப்படிங்கிறது இல்லை. ஏன்னா எல்லாத்துலேயுமே தீயெண்ணம், எல்லாரும் தீயெண்ணத்தில் தான் உட்காந்துருக்கு. அந்த பிறவி எண்ணம் இருக்கு பாருங்க, 5 எண்ணம். அந்த 5 மனத்தில் பார்த்தீங்கன்னா முதல் மனம் வந்து பிறவி வடிவம், பொருள் தேடுகின்ற வடிவம். எதுக்குடா படிக்கிறான்னு கேட்டிங்கன்னா பொருள் தேடல் தான் படிக்கிறான். படிக்கிறதே வந்து தெரிஞ்சுக்கிற பொருள் தேடுகின்ற வடிவம். அது அறிவை பெறுகின்ற வடிவம்னே தெரியல. படிப்பது அறிவை பெறுவதற்குன்னு 90 பேருக்கு கிடையாது. 99 பேருக்கு கிடையாது. படிப்பது அறிவை பெறுவதற்கு கிடையாது. கைத்தொழில் என்பது வேறு, அறிவை பெறுதல் என்பது வேறு. கைத்தொழில் அது ஒரு தொழில் செய்கிறது என்பது வேறு, அறிவை பெறுவது என்பது வேறு. ஆக இயற்கை, அது குறிப்பாக இயற்கை சட்டத்தை இயற்கை அறிவை பெறணும். இயற்கை பார்த்து நீங்கள் பாடம் கேட்கணும். காக்கா, பறவை எல்லாமே கேட்டுகிட்டே இருக்கணும். அந்த இயற்கை அறிவு. இயற்கையிலிருந்து மனிதன் பாடம் கற்றுருக்கிறான். என்ன ஒன்றும் கிடையாது. இயற்கை அறிவு தான். இயற்கை அறிவும் இயற்கையிலிருந்து பாடம் கற்றுக்கிறான். அந்த இயற்கை அறிவு பாடம் கற்றுக்க மரபணு தன்னை மாற்றிக்கிட்டே போகும். மரபணு தன்னை மாற்றிட்டே போகும். அப்படி மாற்றிட்டு போகும்போது அந்த புலன்களிலிருந்து பெறக்கூடிய விஷயத்தை எல்லாம் கற்றுக்கிட்டு டிஎன்ஏ தன்னை மாற்றி கொடுக்கும். மரபணு டிஎன்ஏங்கிறது ஒன்றும் இல்லை. டிஎன்ஏ ஒரு வகையான, அது ஒரு மூளை. உடம்பெங்கும் மூளைங்கிறாங்க இல்லையா? டிஎன்ஏ முதல் மூளை. இப்ப இந்த யோக பயிற்சி நம்ம எடுக்கிறது மூலியமாக அந்த அறிவு கூட தூண்டப்பட்டுருச்சுன்னா, அப்ப ரியலான என்ன சொல்றது, அறிவு தூண்டப்பட்டுருச்சுன்னா, அப்போ ஆக்கம் சார்ந்த மனம் வந்து அறிவு வந்து தூண்டப்பட்டுரும். அதுக்கப்புறம் அவங்க ஆக்கம் வழியா தான் அவங்களுடைய வாழ்க்கை மூவ் ஆகும் இல்லையா? இப்ப உங்களுக்கு பாத்தீங்கன்னா சயின்ஸ், உங்களுக்கும் சயின்ஸுக்கும் பாத்தீங்கன்னா இன்னும் அதிகமா சிந்திக்கும் ஆற்றல் வந்துரும் இல்லையா? அவங்க என்ன எதுல அந்த எனர்ஜி செலுத்துறாங்களோ அதை நோக்கி இன்னும் ஷார்ப்பா டிராவல் பண்ணுவாங்க. அதுதான் எனக்கும் புரியுது. அடுத்த பிரச்சனை என்ன தெரியுமா? அடுத்த பிரச்சனை எனக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, தண்ணீரை எரிபொருளா கொண்டு வரது அது மிகப்பெரிய சிந்தனை. தண்ணீரை எரிபொருளா கொண்டு வரும்போது தெரிஞ்சு போச்சு. அதுக்கு ஆதாரம் கிடைச்சிருச்சு. ரவிக்குமார் கோட்னாலும் செஞ்சு பார்த்துட்டாரு. அவர் பெரிய விஞ்ஞானி, சாதாரண விஷயம். உலக புகழ்பெற்ற விஞ்ஞானி. இன்னும் அவர் உலக புகழ்பெற்ற விஞ்ஞானி இன்னும் பல பேருக்கு தெரியாது. அவருக்கு பாரத ரத்னா கொடுத்தாங்கன்னா எங்கேயும் போயிடும். பாரத ரத்னா கொடுத்துட்டான்னு வச்சுங்க, இந்த முண்டங்கள் இன்னும் புரியாது. இந்த இந்தியாவில் இருக்கிற முண்டங்கள் அரசியல் முண்டங்கள் அவருக்கு பாரத ரத்னா கொடுக்கவே இல்லை. இதுக்கு டெல்லியில் தான் உட்காந்துருக்காரு. அவர் கண்டுபிடிச்சி இன்னைக்கு 7 வருஷம் ஆச்சு. அவரும் டீப்பாக இறங்கவும் இல்லை. ஆனால் அவருடைய கூட்டாளி தான் கண்டுபிடிச்சாங்க. சுதிஷா, ஜோதிஷாங்கிற பெண்ணு, கிட்டத்தட்ட ஒரு 15 பேர் ஒரு பெரிய டீம் சேர்ந்து தான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. நான் விளையாட்டை கண்டுபிடிச்சேன். நான் வந்து மெட்டலில் கண்டுபிடிச்சேன். அவங்க மெட்டல் ஆக்சைடில் கண்டுபிடிக்கிறாங்க. அவங்க கிட்டத்தட்ட அவர் வந்து 20 வருஷமாக சூரியனுடைய தகடு ஆராய்ச்சி பண்ணுறவர். சூரியன் தகடு ஆராய்ச்சி பண்ணிட்டு அந்த டிசைன் பண்ணுறாரு. நான் அந்த சூரியன் ஒன்றும் கிடையாது, விக்னேஷன் சொல்கிறது ஆராய்ச்சி பண்ணி எனக்கு வந்துருச்சு. அப்புறம் நானே சுயமாக ஆராய்ச்சி பண்ணி, இப்போ சுய ஆராய்ச்சி ஒன்று வந்துருச்சுன்னா, சுய ஆராய்ச்சி ஒன்று இறங்கிட்டேன்னு வச்சுக்கோங்கன்னா 24 மணி நேரம் சிந்திப்பேன். இரவு பகல் சிந்திச்சுப்பேன். ஆனால் எனக்கு இயற்கையாக என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாம் 15 நாளில் விட தெரிஞ்சு. அதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஒரு 5 நாளில் விடையும் இவ்வளோ தான். நான் போடு. அப்புறம் போட்டு கூகுளில் போட்டு ஏற்றி பேரை மாற்றினேன். பேரை மாற்றி ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டின்னு ஒரு இடத்துல வந்துச்சு. இதே வேண்டாம், நம்ம பேரை ஒருத்தர் வைக்கிறான்னு பார்த்தா அப்புறம் தான் தெரியுது நம்மளுக்கு முன்னாடி ஒருத்தவங்க கண்டுபிடிச்சி ஓடிட்டு இருக்காங்க. நீங்க சொன்னீங்க இல்லையா, நம்ம சிந்திக்கும் போதே பேரலா இன்னொருத்தவங்க சிந்திப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம சிந்திக்கும் போது அதே இதை உலகத்துல 2 பேரு ஒரே டைம்ல ஒரே சிந்தனையை 2 பேருக்கு மேல கூட சிந்திக்கலாம் இல்லையா? அது எனக்கு வந்து பிரச்சனை. எரிபொருளா கொண்டு வரணும்னு சொல்றது உலகத்துல 2 பேர் தான். நானும் இன்னொரு ஆளுங்க, அந்த ஆர்கே கோட்னால. அவரு பெரிய, அவர் மாசம் 5 லட்சம் ரூபாய் சம்பளம், மாசம் 5 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குற சீனியர் சயின்டிஸ்ட். அவனை பத்தி இந்தியாவுக்கு 3 பேருக்கும் தெரியாது. அவனை பத்தி இந்தியாவில் இருக்கிற ஐஐடி எவனுக்குமே தெரியாது. மானங்கட்ட குழப்பா இருக்கு. என்னது, அவரை பத்தி தெரிஞ்சிருக்கணும் இல்ல? அதை பத்தி இம்ப்ரூவ்மெண்ட்டே கிடையாது. படுபாவிகளா, எத்தனை இந்தியாவில் மட்டும் எத்தனை 60-70 மத்திய அரசாங்கத்தில் 2 ஐஐடி இருக்குது. அவரை பத்தி ஒரு வயலுக்கும் தெரியாது. இது
ஹைட்ரஜனை பற்றி பேசிட்டு இருக்கானுங்க மானக்கட்டவன். ஹைட்ரஜன் வந்து மலிவாக வரணும், ஹைட்ரஜன் சப்ளிமெண்ட்ரி வரணும் தெரியாது. ஹைட்ரஜன் மின்சாரத்துக்கு மட்டும் ஹைட்ரஜன் எடுக்கிறாங்க. அது மின்சாரமே வெளியே வரப்ப சும்மா ஹைட்ரஜன் வருது. எந்த செலவும் இல்லாமல் ஹைட்ரஜன் வெளியே வருது. எதுவுமே இல்லை ஹைட்ரஜன். சும்மா அந்த அந்த செங்கல் மாதிரி இருக்கிறதுக்கு உள்ள போட்டோன்னே ஒரு பக்கம் ஜிங்கு துத்தநாக தகடு வைக்கிறார், ஒரு பக்கம் வெள்ளி தகடு வைக்கிறார். அவ்வளவுதான். மின்சாரம் வந்துக்கிட்டே இருக்குது. வெறும் 1000 ரூபாய் செலவுக்கு 1000 வாட்ஸ். ஒரு யூனிட் மின்சாரத்தை 1000 வாட்ஸ் சக்தியை வெறும் 1000 ரூபாய் செலவில் உற்பத்தி பண்ணலாம். 5000 ரூபாய் செலவு பண்ணிட்டீங்கன்னா 5000 ரூபாய் முதலீடு 5000 தான். வெறும் முதலீடு 5000 தான். வெறும் 5000 போட்டீங்கன்னா 30 வருஷத்துக்கு தண்ணி மட்டும்தான் எரிபொருள். 30 வருஷத்துக்கு தேய்மானமே ஆகாது. அது 1000 டிகிரியில் முறுக்கப்பட்டது. செங்கல் நீங்க செங்கலை 100 வருஷத்துக்கு போட்டாலும் செங்கல் அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு மெட்டல் ஆக்சைடு அருமையான கண்டுபிடிப்பு. அதைத்தான் நம்ம அவர் என்ன பண்ணுறாரு தெரியுங்களா? இந்தியாவில் இருக்கிற தொழில்களுக்கு சொல்லித்தரணும்னு நினைக்கிறாரு அவர். ஆனால் இந்தியாவில் இருக்கிற தொழில்களுக்கு யாருமே அவர் நெருங்கவே இல்லை. நான் என்ன பண்ணுறேன், இதை அப்படியே வெளிநாடு கொண்டு போய் அங்கே கண்டுபிடிச்சி டெவலப் அவர் வந்து ஒரு லித்தியத்தை பயன்படுத்தியிருப்பார். நம்ம சோடியத்தை போட்டோம்னு வச்சுக்கோங்க, சோடியம் அதே வேலை செய்யும். சோடியம் அவர் வந்து லித்தியம் போட்டு சோடியம் போட்டு ஃபெரைட் போட்டிருப்பார். நான் என்ன பண்ணுறேன், அதை விட சூப்பர் சீப் மெட்டீரியல்னு கேட்டிங்கன்னா சோடியம் தான். சோடியம் போது உப்பு, அதுவும் அதே வேலையை பண்ணும். அற்புதமான வேலை. அது ரேர் எர்த் மெட்டல்னு சொல்லுவாங்க. எர்த் மெட்டல் ரேர் எர்த் மெட்டல் சொல்லுவாங்க. ரேர் எர்த் மெட்டல் ரேருங்கிற மாதிரி அல்கலைன் மெட்டல் சொல்லுவாங்க. அல்கலைன் மெட்டல் காரத்தன்மை உடைய அப்படின்பாங்க. அந்த மாதிரி எர்த் ஆல்காலின்னு சொல்லுவாங்க. நல்லா இருக்கும். நான் படித்து பார்த்தேன். அதை படித்து பார்க்கணும்னு தெரிஞ்சது, இவ்வளோலாம் விஷயம் இருக்கிறாங்க. கடைசியில் வெறும் சோத்து உப்பே அது ஆக்சைடாக மாத்திரம். வெறும் சோத்து உப்பை 100 டிகிரியில் 1100 டிகிரியில் சுட்டு எடுக்கணும். 1100 டிகிரியில் சுட்டு எடுக்கிறப்ப என்னதுன்னா ஆக்சைடாக மாறுது. ஆச்சரியமாக இருக்கும். உப்பு வந்து மின்சாரத்தை கடத்தாது, ஆனால் தண்ணிக்குள்ள மின்சாரத்தை கடத்தாது. இதுதான் குவாண்டம். உப்பு வந்து மின்சாரத்தை கடத்தாது, குளிர்ச்சி கடத்தாது, வெப்பத்தை கடத்தாது. ஆனால் அது தண்ணியில் கலக்கிறப்ப உடனே அது மின்சாரத்தை கடத்துகிற பொருளாக மாறுது. மின்சாரத்தை அப்போ அது நானோ துகளாக மாறுகிறது, மின்சாரத்தை கடத்துகிற பொருளாக மாறுது. அது மட்டும் இல்லை, அது ஆக்சைடாக மாறிட்டா காந்தமாக மாறுதுங்க. ஐயா, உப்பு எங்காவது காந்தமாக மாறுமா? நினச்சி கூட பார்க்க முடியாது இல்லையா? என்னடா கதை விடுற அப்படிம்பீங்க. ஆமாம், உப்பு காந்தமாக மாறிடும். உப்பு ஒரு பொருளோட சேரணும். உப்பு இல்லை, சாதாரண உப்பு, சோடியம், சாதாரண சோடியம், அதுக்கப்புறம் மெக்னீசியம், அப்புறம் இன்னொன்று ஒரு பொருள் இருக்குது, இரும்பு தூள், அது ஒரு ஆக்சைடு. இந்த 3 சேர்றப்போ அது காந்தமாக மாறிடுது. பூவோடு சேர்ந்து நாறு மணக்கிற மாதிரி இந்த மெட்டல் ஆக்சைடு இரும்பு ஆக்சைடோடு அது மெட்டல் செந்தூரம் பேர். பயங்கரமான கண்டுபிடிப்பு. செந்தூரம் கூட சாதாரண விஷயம். 1100 டிகிரியில் சுட்டு எடுத்தா தான் இரும்பு மருந்தாக மாறுது. இரும்பு மெட்டல் ஆக்சைடாக மாறி விசித்திரமான பண்புகள், அதாவது இது வரைக்கும் விஞ்ஞானிகள் என்னென்ன எதிர்பார்க்காம இருந்தாங்களோ அதெல்லாம் அந்த இரும்பு செய்யுது. பெரிய உலகத்தின் மிகப்பெரிய கண்டுபிடிப்பு மெட்டல் கண்டுபிடிக்கிறது உலோகம்தான், இரும்பு தான். அதை தமிழர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்களேன், 5345 ஆண்டுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் மெட்டல் ஆக்சைடு தான் இருக்குது. விளையாட்டு பாருங்களேன், இன்னும் இந்த புத்தகம்லாம் பரவி வர்றப்போ தண்ணியில் இதெல்லாம் நான் அதை செஞ்சுட்டேன்னு வச்சுக்கோங்க, ஆணவத்தை உடைச்சிடலாம். எல்லா உலகத்தில் எல்லா ஆணவத்தையும் உடைச்சிடலாம். அதுக்கு வந்து யாரும் தெரியுமா வரும், அகாடமியில் படிச்சவனா இருக்கணும். நான் வந்து என்னதான் பேசினாலும் எனக்கு வந்து பேக்ரவுண்டு வேணும். எனக்கு ஒரு பெரிய கோடீஸ்வரன் கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்க, அழகு உட்காந்து அதை செஞ்சுட்டு போயிடுவேன். சேரா அப்படிங்கிற அது வியாபாரமாக கொண்டு வந்துடலாம். நான் அது இன்னும் டெவலப் பண்ணிடுவேன். அதெல்லாம் இங்கே செய்யக்கூடாது, யூனிவர்சிட்டியில் செஞ்சு வரணும். ஏன்னா யூனிவர்சிட்டியில் செஞ்சுட்டு வச்சுக்கோங்க, அது உலக புகழ்பெற்றதை மாறிடும். எல்லாத்துக்கும் சொந்தமாக மாற்றி வரலாம். உலகத்துக்கு சொந்தமாக கொண்டு வரணும். இது நமக்கு சொந்தமாக இருக்க முடியாது. அது உலக பயனுக்காக. சும்மா நான் செஞ்சேன். நான் இதுவே நீங்கள் செஞ்சு பார்த்துருக்கீங்க பண்ணிட்டீங்க. இது வரைக்கும் நான் சொன்னேன் இல்லையா, அதை செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்க்கல யாரும். 10 ரூபா செலவில் தண்ணி ஊற்றி பாருங்கன்னு சொன்னேன், யாரும் செய்யவே இல்லையே. காரணம் என்ன? அந்த சோம்பேறித்தனம் தான். செஞ்சு பார்த்தா தான் தெரியும். என்னடா எல்லாருமே அறிவை பயன்படுத்தவனுங்க. இப்போ எனக்கு மட்டும் என்ன தெரியுது, வெங்கடேசன் தான். வெங்கடேசன் சொல்லலாம் ஒன்றுமே கிடையாது. எனக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி வெங்கடேசன் பற்றி பேசிக்கிட்டு இருப்பேன். யாருமே கோபியில் யாருக்கும் தெரியாது. யாரும் வெங்கடேசனை கிடக்கிறான். அப்புறம் தான் எனக்கு சுற்றி இருக்க 4-5 பேத்துக்கும் தெரியும். வெங்கடேசன் கிட்ட யாரும் ஆசிரியர் சொல்கிறாங்க, அவர் படிச்சிருக்கிற ஆசிரியர் சொல்கிறாரு, அவர் தான் அவர் குருன்னு சொல்லுவாங்க. எங்கள் வீட்டுக்காரையே வந்து புரியாது.
எப்போ பாரு வெங்கடேசன் சொல்லிட்டே இருப்பேன். எங்கள் வீட்டுக்காரி கோவம் வரும். இன்னும் எப்போ பாரு அவரே சொல்லிட்டு இருக்க. ஆமாம், அவர் தான் எனக்கு அறிவு கொடுத்தாரு. அப்படின்னா பள்ளிக்கூடத்து ஆசிரியரும் பேசுறது இல்லை, அதுக்கு அறிவு கொடுத்த ஆசிரியரும் பேசுறது இல்லை. அப்படின்னு என்ன அளவுக்கு அறிவு மானங்கெட்ட பொழப்புலயே 2000 வருஷம் உட்காந்துருக்கு. என்ன பொழப்புல? நமக்கு யார் சொல்லி கொடுத்தானோ அவனை சொல்லி தர்றது இல்லை, நமக்கு யார் அறிவை தூண்டுறானோ அவன் பேரை சொல்றது இல்லை, எதுவுமே சொல்லாம தனக்கு தெரிஞ்ச மாதிரியே வந்து நாசமா போயிருக்கானுங்க இந்தியர். கொடுமை கொடுமை கொடுமை. இந்த மாதிரி கேவலமான ஜென்மம் உலகத்துல கிடையாது. இப்படித்தான் எல்லாருமே இருப்பானுங்க. எல்லாரும் இப்படி இந்த லட்சத்துல தான் இருக்காங்க. நல்ல வேலை திருமூலர் என்ன பண்றாரு, தான் யாரு, நான் எங்க படித்தேன், யாரோட படித்தேன், எனக்கு ஆசிரியர் யாரு, அப்படிதான் அவர் பதிவே பண்றாரு. நான் நந்தியம் பெருமாள்கிட்ட பாடம் படித்தேன், என்னோட 8 பேர் பாடம் படித்தேன், தன்னுடைய குரு பாடம் கொடுத்து அப்படியே சொல்லிட்டே போறாரு. அதனாலதான் பாத்தீங்கன்னா தமிழோட பாத்தீங்கன்னா குருவே வணக்கம், குருவே சரணம்மா. ஆனால் தனிப்பட்ட முறையில் சொல்றது இல்லை. சரிங்களா? ஒரே நிமிஷம் முடிச்சுக்கலாம். எப்பவுமே 35 நிமிஷத்துக்கு மேலே போகக்கூடாதுன்னு நம்ம முடிவு பண்ணியிருக்கோம். 35 நிமிஷம். அப்ப அலாரம் செட் பண்ணிடலாங்கய்யா. அலாரம் ஒன்று வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்க ஸ்டார்ட் பண்ணிச்சுன்னு ஒரு குட்டி அலாரம், அதில் 35 மினிட்ஸ் அதை அப்படியே ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சிடும். அது மாதிரி செட் பண்ணி அதனால சிந்திங்க, அப்புறம் மறுபடியும் பேசுவோம். ஏதாவது கேள்வி இருக்கா? ஓகே. ஏதாவது கேள்வி வந்து இல்லைங்க, நாளைக்கு பதில் சொல்றேன். சரிங்களா? நன்றி. நன்றிங்க. நன்றி, வணக்கம்.